பிக் பாஸ் தமிழ் சீசன் 8 ஓட இந்த வார நாமினேஷன் ப்ராசஸ்ல 8 பேரு 10 பேரு நாமினேஷன்ல இருக்கிறாங்க. ஸோ இந்த 10 பேர்லேருந்து யாரு இந்த வாரம் எவிக்ஷன் ஆக போறாங்க அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா கடந்த 2-3 வாரமாவே அப்படிதான் இருக்கு. ஏன்னா நிறைய பேர் டேஞ்சர் ஜோன்ல தான் இருக்கிறாங்க. ஸோ அதனால பிக் பாஸ் பார்த்து யாரை வேணும்னாலும் எவிக்ஷன் பண்ணலாம். அதே டைம்ல இப்ப யாரு ஓட்ல அதிகமா இருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த வாரம் வந்து பாத்தீங்கன்னா ஓட்டிங் ப்ராசஸே அப்படியே மாறி இருக்குங்க. ஏன்னா இதுவரைக்கும் ஜாக்லின் முதல் இடத்துக்கு வந்ததே இல்ல. ஆனா முதல் முறையா ஜாக்லின் வந்து 61,000 ஓட்டு வாங்கி முதல் இடத்துல இருக்கிறாங்க. அதே மாதிரி தாங்க அன்சிதாவும் ஆரம்பத்துல டேஞ்சர் ஜோன் 2 வாரத்துல எவிக்ஷன் ஆயிடுவாங்க அப்படின்னு இருந்த அன்சிதா இப்ப 2வது இடத்துல வந்து நிக்கிறாங்க. 49,000 ஓட்டு வித்தியாசத்துல நிக்கிறாங்க. சோ 3வது இடத்துல இவரு தான் அன்அஃபிஷியல் ஓட்டிங்ல இந்த முறை ஃபர்ஸ்ட் இடத்துக்கு வருவாரு. ஏன்னா வந்து முத்துக்குமரனும் இல்ல, அதே மாதிரி சௌந்தர்யாவும் இல்ல, ராணவும் இல்ல அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தோம். சோ விஷால் தான் ஃபர்ஸ்ட்ல வருவாரு அப்படின்னு பார்த்தா விஷாலா பொசுக்குன்னு 3வது இடத்துல தூக்கி போட்டாங்க. விஷாலோட ஓட்டு அப்படின்னு பாத்தீங்கன்னா வெறும் 37,000 ஓட்டு தாங்க. முதல் இடத்துல இருக்கிற ஜாக்லின் 61,000 ஓட்டு வாங்கி இருக்கிறாங்க. அப்ப டிஃபரெண்ட் பாத்தீங்களா? 4வது இடத்துல ரியானோட ஓட்டு 21,000 ஓட்டு. அதுக்கு அடுத்ததா 5வது இடத்துல மஞ்சரியும் டேஞ்சர் ஜோன்ல இருந்தாங்க. இப்ப நீயும் பொம்மை நானும் பொம்மை டாஸ்க்ல சூப்பரா விளையாண்டதுனால இப்ப 5வது இடத்துக்கு முன்னேறி இருக்காங்க நம்ம மஞ்சரி. அடுத்ததா ஆரம்பத்துல இருந்தே சும்மாவே இருக்கிற நம்ம சத்யா வந்து 6வது இடத்த பிடிச்சிருக்கிறாப்ல. அவரோட ஓட்டு அப்படின்னு பாத்தீங்கன்னா 16,000 ஓட்டு. 7வது இடத்துல ரஞ்சித், இவரும் சத்யாவோட கேட்டகரி தான். அதுக்கு அடுத்ததா ஆனந்தி லாஸ்ட் இடத்துக்கு போறாங்க. அதுக்கப்புறம் 9வது இடத்துக்கு வராங்க. இப்ப வந்து 8வது இடத்துல இருக்கிறாங்க. 14,000 ஓட்டு. சிவகுமாரும் வந்து பாத்தீங்கன்னா 9வது இடத்துல இருக்காங்க. அவரோட ஓட்டும் 14,000 ஓட்டு தான். ஆனா நம்ம சாச்சனா கடைசி இடத்துல இருக்கிறாங்க. 12,000 ஓட்டு தான் வாங்கி இருக்கிறாங்க. இருந்தாலும் சாச்சனாவை எலிமினேட் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறது நல்லாவே தெரியும். சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு.